சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி செல்கிறார். சிவகங்கையில் ஆய்வு மேற்கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, சாலை கட்டுமான பணிகளில் முறைகேடுகள் நடந்தால் ஒப்பந்ததாரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், முறைகேடு கண்டறியப்பட்டால் அவர்களது முன்பணம் அபராதமாக வசூலிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். மேட்டுப்பாளையம் அடுத்த கல்லாறு அருகே நடந்த விபத்தில் முன்னாள் அதிமுக அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனின் மகள் வழி பேத்தி திவ்யபிரியா வயது 28 பரிதாபமாக உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டம் பகுதியில் அமைந்துள்ளது மேலரசம்பட்டு கிராமம். வேலூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாகவே இரவு நேரத்தில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மே 20ஆம் தேதி இரவு பெய்த கனமழையின் காரணமாக மேலரசம்பட்டு பகுதியில் சாலையின் ஓரத்தில் இருந்த மின்கம்பம் சேதமடைந்து இதனால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் ஆபத்தை விகடன் சுட்டிக்காட்டியதால் மின்கம்பத்தை அதிகாரிகள் விரைவில் சீரமைத்தனர். மனநிலை பாதிக்கப்பட்டவர் ஓட்டி சென்ற லாரியை தடுத்து கைப்பற்றிய மறைமலை நகர போலீசாருக்கு டிஜிபி சங்கர் ஜுவால் பாராட்டு தெரிவித்துள்ளார். மின்னணு முறையில் சந்தைப்படுத்துதல் குறித்த 2 நாள் பயிற்சி வழங்குவது குறித்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் பாலியல் வன்கொடுமை குற்றங்களை திமுக அரசு மறைக்க பார்க்கிறது என்று வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மதுரை மேற்கில் வெற்றி பெற்றதாக போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ள நிலையில் அவர் அத்தொகுதியில் களமிறங்க உள்ளாரா எனும் கேள்வி எழுந்துள்ளது. இது எம்ஜிஆர் வென்ற தொகுதி என்பதால் அதிமுக கோட்டைக்கு விஜய் குறிவைக்கிறாரா எனவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி திமுக பிரமுகர் மீது ஆளுநரிடம் புகார் கொடுக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அடுத்த ஆவடியைச் சேர்ந்த 13 வயது சிறுமி 9ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் தனது பாட்டி வீட்டில் வசித்து வந்தார். அவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த வயது 19 சூர்யா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. இந்த நிலையில் பொள்ளாச்சியிலிருந்து ஆவடி வந்த சூர்யா பள்ளி மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி தனது மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்று தாம்பரத்தில் உள்ள ஓட்டலில் அறையெடுத்து தங்கியதாகவும் அப்போது மாணவிக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் ஆவடி அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமாரி வழக்கு பதிவு செய்து சூர்யாவை கைது செய்து சிறையில் அடைத்தார். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் தனியாமங்கலம் கிராமத்திற்கு உட்பட்ட பெருமாள்பட்டியில் குடியிருப்பு பகுதியில் புகுந்து உணவுப் பொருட்களை சேதம் செய்யும் குரங்குகளை பிடிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள இப்பகுதியில் ஏராளமான குரங்குகள் சுற்றித் திரிகின்றன. திறந்திருக்கும் வீடுகளில் புகுந்து உணவுப் பொருட்களையும் துணிகளையும் குரங்குகள் சேதம் செய்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் ரொம்ப படுத்துறானியா, தயவு செய்து பிடிச்சிட்டு போங்க என்று குரங்குகள் தொல்லை தாங்காமல் மதுரை மேலூர் மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கான 40 TMC தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் இன்று அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கோவையை சேர்ந்த சமூக வலைதள பிரபலமான வைஷ்ணவி திமுகவில் இணைந்தார். அண்மையில் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகிய நிலையில் திமுகவில் இணைந்துள்ளார் வைஷ்ணவி. திமுகவில் இணைந்த பின்னர் பேட்டியளித்த அவர் டிவிகே இன்னொரு பிஜேபி என்று விமர்சனம் செய்துள்ளார். சட்டவிரோத பார்கள், கணக்கில் வராத பில்கள் மூலம் ஒவ்வொரு கடையிலிருந்தும் கிடைக்கும் பணம் திமுக அமைச்சர்களின் கஜானாவிற்கு சென்றடைகிறது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திமுக ஐடி விங் சார்பில் ரத்தத்தின் ரத்தமே என்ற தலைப்பில் மாபெரும் ரத்த தான முகாம்கள் மே 11 அன்று நடைபெற்றது. இந்த ரத்த தான முகாமில் 20,000 பேர் பங்கேற்றனர். நாம் தமிழர் கட்சி தொடங்கியதிலிருந்தே அதில் பயணிக்கும் நத்தம் சிவசங்கரன் தற்போது மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வகிக்கிறார். ஆனால் அண்மை காலமாக கட்சி நடவடிக்கைகளிலிருந்து அவர் ஒதுங்கியிருப்பதாக தகவல்கள் வரவே அவரை தொடர்பு கொண்டு சில கேள்விகளை எழுப்பிய போது அண்ணன் சீமானை விட சில விஷயங்களில் வேல்முருகன் ஒரு படி மேல் என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசின் டாஸ்மாக் மீதான அமலாக்க இயக்குநரகத்தின் பணமோசடி விசாரணைக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. குறிப்பாக அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் மீறி கூட்டாட்சி கட்டமைப்பை மீறுவதாக உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தது. அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சியோடு பழிவாங்கும் நோக்கத்துடன் அமலாக்கத்துறை செயல்படுகிறது என்பதை உச்சநீதிமன்றமே இப்போது கண்டித்துள்ளது என திமுக சட்டத்துறை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான NR இளங்கோ தெரிவித்துள்ளார். ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்பட உள்ளதாகவும் ஸ்டாலின் பங்கேற்க உள்ள நிலையில் கலெக்டர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகிய கோவை வைஷ்ணவி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். RTE சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீடு இடங்களுக்கு தமிழகத்துக்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்காதது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது.
திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சரண்ராஜ். இவர் பணி நிமித்தமாக தினந்தோறும் ஆவடி வழியாக அம்பத்தூருக்கு செல்வது வழக்கமான நிலையில் நேற்று பணி நிமித்தமாக பெரியபாளையத்திலிருந்து ஆவடி வீராபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகன விபத்துக்குள்ளாகி பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. போலீஸ் சிரிக்கிறாங்க, தெய்வ செயல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஆளுநர் மாளிகை முன்பு மாணவி அழுதுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு நெல்லையை சேர்ந்த பேச்சுவேல் என்ற இளைஞரை 2 நாட்கள் சட்டவிரோதமாக காவலில் வைத்து விசாரணை என்ற பெயரில் தாக்கியதாக நெல்லை டவுன் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் விமலன் மற்றும் காவலர் மகாராஜன் மீது அவரது தாயார் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கு ரூபாய் 4 லட்சம் அபராதம் விதித்து மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உயர்நீதிமன்றம் தடை விதிப்பது அதிர்ச்சி அளிப்பதாக திருமாவளவன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே லாரியில் அதிக பாரம் ஏற்றி சென்றதன் காரணமாக போலீசார் அபராதம் விதித்ததால் ஓட்டுநர் லாரியை பாதியிலேயே விட்டுவிட்டு சென்ற நிலையில் லாரி ஓட்டுநரை லாரியின் உரிமையாளர் கடுமையாக தாக்கும் வீடியோ காட்சி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. தங்க நகை அடமானம் தொடர்பான விதிமுறைகள் சாமானியர்களின் தலையில் இடியை இறக்கியிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். சென்னையில் மூலிகை, அழகு சாதனம், தோல் பராமரிப்பு பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி நடைபெறவுள்ளது. டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை அரசியல் கருவியாக தரம் தாழ்ந்துவிட்டதை வெளிப்படுத்தியுள்ள உச்சநீதிமன்றத்தின் கருத்துக்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்பதாக தெரிவித்துள்ளது. அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள கண்டிரா தீர்த்தம் கிராமத்தை சேர்ந்த இளம்பெண் லாரா கழிவறையில் குழந்தையை பெற்றெடுத்து கழிவறைக்குள்ளேயே குழந்தையை துடிதுடிக்க கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 3390 தொழில் நிறுவனங்கள் மூலம் 1,99,00,000 முதலீடும் 8,79,000 வேலைவாய்ப்பையும் அசத்தும் திமுக அரசு என்று தகவல் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் கொல்லம் பால்பள்ளி கோட்டக்கரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயின் மகன் ஜிதின், வயது 25. இவர் அங்குள்ள ஒரு செல்போன் கடையில் வேலை பார்த்து வந்த நிலையில் வேறொருவருடன் காதலித்த பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடந்த நிலையில் மணப்பெண் வீட்டின் முன் தூக்கில் தொங்கியுள்ளார். இதனை கண்ட மணப்பெண்ணும் தற்கொலைக்கு முயன்றுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது முறையற்றது என என்ஆர் இளங்கோ தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் 2026 தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகின்ற நிலையில் பொதுவான சின்னம் கேட்டு வரும் நவம்பர் மாதம் தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பிக்க தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்துள்ளது. நாடு முழுவதும் ரூபாய் 1100 கோடியில் புதுப்பிக்கப்பட்ட 103 அமிர்த ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மலேசியா மாஸ்டர்ஸ் சர்வதேச பேட்மிண்டனில் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளார். ஐபிஎல் தொடரில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதின. பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதிக்கு பெறாதது ஏமாற்றத்தை அளிக்கிறது என்று மிச்சல் மார்ஷ் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடரில் இன்று இரவு 7:30 மணிக்கு லக்னோவில் நடைபெறும் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. வங்கதேச அணிக்கு எதிரான கடைசி மற்றும் 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஐக்கிய அரபு அமீரகம் அணி தொடரை 2-1 என கைப்பற்றி சாதனை படைத்தது. இன்று தங்கம் கிராமுக்கு ரூபாய் 35ஆகவும் பவுனுக்கு ரூபாய் 280ஆகவும் குறைந்துள்ளது. இன்று வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 1 குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 71,520 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,940 ரூபாய்க்கும் விற்பனையானது. கேரளாவில் வரும் 27ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் பருவமழை தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கர்மம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.